ஹலோ விவஸ், இன்னைக்கு வாழைக்காய் ஃப்ரை தான் பார்க்க போறோம். வாய்வுன்னு சொல்லிட்டு வாழைக்காவை ஒதுக்கி வைக்காதீங்க. வாழை வைக்கும் காய் வாழைக்காய்ன்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்க, நான் 2 எடுத்திருக்கேன். இந்த மாதிரி தோல் சீவி எடுத்துக்கோங்க. பீஸ் பீஸா இதை நறுக்கிடுங்க. இதுதான் இதில் இருக்க சீக்ரெட்டே. இதை நான் புதுமையாக உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் இதை ஒரு கடாயில் தண்ணியை ஊற்றி இதை போட்டு நல்லா ஸ்டவ்வில் வச்சுருங்க. ஒரு கலக்குங்க. மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷங்க. நல்லா பூ மாதிரி வெந்துருங்க. வாழைக்காயில் நிறைய நார் சத்து இருக்குங்க. அதனால் ரொம்பக்கு உடம்புக்கு நல்லது. பொட்டாசியம்லாம் இதில் நிறைய இருக்குது. ஒரு 15 நாளுக்கு ஒரு வாட்டி சாப்பிட்டா ஒன்றுமே ஆகாதுங்க. இது பாருங்கள், பூ மாதிரி வெந்துருச்சு. இப்போ அதே உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் தான். வேறு ஒன்றும் பெருசாக கிடையாதுங்க. ஒரு தவா வைங்க, எண்ணெயை ஊற்றுங்க. அதில் இந்த உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூளை போட்டுருங்க. ஒரு கலருங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம டாப் ஹீரோ வாழைக்காவை தூக்கி அதில் போடுங்க. அப்படியே ஒரு கலக்குங்க மெதுவாக. ஆனால் பூ மாதிரி வெந்திருக்கு இல்லையா, இல்லைன்னா உடஞ்சிரும். பொறுமையாக அதை அப்படியே திருப்பி விட்டு காரம் படுற மாதிரி ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு வேக விடுங்க. அதுக்கப்புறம் என்ன, திருப்பி போட்டு வேக விடுங்க. 10 நிமிஷம் தாங்க. மொத்தம் ஒரு 20 நிமிஷத்தில் வாழைக்காய் சுட சுவையான டேஸ்ட்டில் ரெடிங்க. இதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது, அப்படியே சாப்பிடணும் போல் இருக்குல்ல. இது சாம்பார் இல்லை ஃப்ரைட் ரைஸ் எதுவாக இருந்தாலும், ஒரு புளி சாதமோ, லெமன் சாதமோ, தயிர் சாதம் எதுக்குனாலும் நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாங்க. ரொம்ப நல்லது உடம்புக்கும். இதை பாருங்கள், இப்போ எப்படி இருக்குது, அப்படியே மீன் வறுவல் மாதிரி இருக்கு இல்லைங்க. ஆமாங்க, மீன் வறுவலே தோத்துரும். இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன், நீங்கள் சூப்பராக இருக்கும். நீங்கள் இதை மறக்கவே மாட்டீங்க. அப்புறம் என்னங்க, எப்பவும் போலவே நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி புது டிஷ்ஷாக உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கேன். ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. ஓகே மக்களே.